ஃபாரின் இன்வெஸ்டர் அக்டோபர் மந்தில் 1,16,000 கோடி விற்றுருக்காங்க, இதுக்குள்ளே ஹையஸ்ட். அதே மாதிரி டிஏஎஸ் அவங்களும் அதிகமாக வாங்கியிருக்காங்க, 1,07,000 கோடி வாங்கியிருக்காங்க. ஃபாரின் ரெண்டுமே அதிகம். ஃபாரின் இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கி வேறு இடத்துல போடுறதுக்கு. ஸோ அதனால் விற்க ஆரம்பிக்கிறாங்க நிறைய. ஓகே, அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஒன் ஆஃப் த ரீசன் வந்து குவார்ட்டர்லி 2 ரிசல்ட் அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை எல்லா செக்டர்லேயும். ஸோ அது ஒரு ரீசன். இன்னொன்று, மற்ற இடத்துல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கி, எக்ஸாம்பிள் சைனாலேயும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கி இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ அங்கே நிறைய இன்ஃப்ளோ ஆகுது. ஸோ 2 மெயின் ரீசன்னால அவங்க வெளியே போகிறாங்க. ஓகே, இதில் என்னோட ஒன்று ஃபேவரட் செக்டர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது வேல்யூவேஷன் வைஸ். ஸோ ஆக்சுவலாக அது பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் சர்வீஸ். ரீசன் எவர்கிரீன் செக்டர், எல்லா செக்டருக்கும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வரும். ஆனால் பேங்கிங் செக்டருக்கு வந்து ஓவராலாக அப் ட்ரெண்ட் தான். எனக்கு தெரிஞ்சு எந்த செக்டர் மேலே போனாலும் அது இன்டெரக்டாக பேங்கிங் செக்டரில் வந்து ப்ராஃபிட் அதிகமாக தான் செய்யும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது ஒன்று இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ ரீசெண்டாக டவுனில் இருக்குது பேங்கிங் செக்டர் ஃபுல்லாக. அதுக்கு முக்கியமான காரணம் ரெப்போ ரேட்டு இன்னும் கம்மி பண்ணல. இன்னொன்று, மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் ஃபுல்லாகவே ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்குது எல்லா பேங்க்லேயும். வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் ஃபுல்லாகவே ப்ராப்ளமாக இருக்குது எல்லா பேங்க்லேயும், என்பிஎஃப்சிலையும். ஸோ அது ஒரு ரீசன் தான். நிஃப்டி 50யோட ரிட்டர்ன்ஸ் வந்து லாஸ்ட் 20 இயர்ஸில் 13 to 14% ரிட்டர்ன்ஸ். 50ல் செக்டர் வைஸ் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் வந்து 34% ஒன்லி பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸ் செக்டர்ஸ். ஆர்பிஐ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக டெசிஷன் எடுக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல க்ரோத் வரும். ஸோ அது ஒன்று. அதேமாதிரி ரெப்போ ரேட்டு வந்து இப்போ ரொம்ப ஹையாக இருக்குது. கண்டிப்பாக கம்மி பண்ணுவாங்க. கம்மி பண்ணால் பேங்கிங்க்கு ஒரு நல்ல டெபாசிட், நல்ல ஃப்ளோ, நல்ல இன்கம் வரும். ஸோ அது 3வது வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து ரொம்ப அடிபட்டு லாஸ்ட்டு 1 இயரில். ஸோ இப்போ வந்து அதை எப்படி சரி பண்ணணும்னு பார்த்துட்ருக்காங்க. அது சரியான கூட பேங்க் நல்ல ரிக்கவரி ஆகும். ஸோ அதே மாதிரி இந்தியாவில் ஆவரேஜ் ஏஜ் வந்து 32. ஸோ இந்தியாவோட வளர்ச்சிக்கு தடையே இல்லை. அதே மாதிரி யங்ஸ்டர் அதிகமாக லோனு, ஹோம் லோன் அந்த மாதிரி நிறைய எடுக்கிறதுனால இன்டெரக்டாக பேங்க்குக்கு லாபம் கிடைக்கும். ஓகே, இந்தியா க்ரோத் ஆனால் அதில் கண்டிப்பாக ஒரே ஒரு செக்டர் வந்து பயங்கரமாக தூண் மாதிரி இருக்கும். அது வந்து பேங்கிங் செக்டர் தான். கம்பெனி தான் நிஃப்டி 50. ஓகேவா, அந்த இண்டெக்ஸில் வெயிட்டேஜ் வந்து பார்ப்போம். செக்டரோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு பார்க்கலாம். அதில் இருக்கிறதுலே அதிகமாக இருக்கிறது ஃபைனான்சியல் சர்வீஸ் தான், 35.2. அதுக்கடுத்து ரொம்ப கம்மி 13.6% ஐடி. இதில் வந்து டாப் 50 கம்பெனியோட லிஸ்ட்டு பாருங்கள். அதிக கான்ட்ரிபியூஷன் அண்ட் வெயிட்டேஜில் வந்து பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் சர்வீஸ் தான் இருக்குது. ஓகேவா, இப்போது அது எப்படி க்ரோத் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, பாருங்கள். 2008 19% தான், 2013 26 ஆச்சு, 2018 34, 2023 37 to 38%. ஆக்சுவலி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஃபைனான்சியல் அண்ட் பேங்கிங் சர்வீஸ். ஓகே, எக்ஸாம்பிள் ஆயிலில் பாருங்கள். 2008 24 இருந்துச்சு, இப்போ 14% கம்மி ஆயிடுச்சு. ஐடி செக்டர் 2008 14, இப்போ 14 to 15 அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது. ஓகேவா, மற்ற எதுவும் அந்தளவுக்கு பெருசாக இதாகல. பட்டு பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் சர்வீஸ் வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா, இது ஒரு பாயிண்ட். ஓகே, ஆமாம், ஆக்சுவலாக கம்பேர் பண்ணும் மற்ற நாட்டோடு. ஓகேவா, எப்படி கரெக்டாக இருக்குன்னு சொல்லி. ஓகே, நெக்ஸ்ட்டு சைனாவில் ஜோமி, எம்ஐ ஜோமியெல்லாம் வந்துன்னா நிறைய ஃபோன் கம்பெனி இருக்குதுன்னு தெரியும். இருந்தாலும் நம்பர் 1 கம்பெனி வந்து ஃபைனான்சியல் கம்பெனி தான். அதோட டாப் 50 கம்பெனியில் வெயிட்டேஜ் வந்து 32% வந்து ஃபைனான்சியல் கம்பெனி தான். அதுக்கடுத்து தான் ஐடி வருது. ஓகேவா, ஏன்னா அங்கே பாப்புலேஷன் அதிகம். இந்தியாவும் சைனாவும் கம்பேர் பண்ண போகிறோம். சைனா நம்மளோட கொஞ்சம் முன்னாடி தான் இருக்காங்க. ஸோ பாப்புலேஷனும் அதிகம். ஸோ அதனால் ஃபைனான்ஸில் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ அதான் நம்பர் 1ல் இருக்குது.
இன்கேஸ் அமெரிக்காவில் பார்க்கலாம். யூஎஸ் எக்கனாமியில் 2வது தான் ஃபைனான்ஸில் இருக்குது, பட் 2வது இருக்குது. ஏன்னா அங்கே கூகுள், அமேசான் எல்லாமே டெக் கம்பெனி. ஓகே, ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, நாம் ஆக்சுவலாக சைனா கிட்ட கம்பேர் பண்ணுறோம். இனி ஃபியூச்சரில் வந்து ஃபைனான்சியல் வந்து ஸ்ட்ராங்காக தான் ஆகும். ஸோ க்ரோத் இருக்குது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸில். ஓகே, அதே மாதிரி லாஸ்ட்டு 50 இயர்ஸ் டேட்டா பார்க்கலாமா? ஓகே, 25 இயர்ஸ் டேட்டா. ஓகே, செக்டர் வைஸு 1995 20% இன்ஸ் வெயிட்டேஜ். 2005 அப்போ ரொம்ப கம்மியாகிட்டு 12.8 ஆகிட்டு. 2015 31, 2021 37%. ஓகேவா? அண்ட் 95 2005 வரைக்கும் 10 வருஷம் நல்ல டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டிக்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஓகே, ஐடியும் கிராஜுவலாக டிக்ரீஸ் இங்கிலீஷ் கொஞ்சம் இதாகிட்டு. ஆனால் ஃபைனான்ஸ் சர்வீஸில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சு. ஸோ ஃபைனான்ஸ் சர்வீஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் லாங் டேர்மில், என்னை பொறுத்த வரைக்கும். திஸ் மை ஒப்பீனியன், அவ்வளோதான். இது ஒரு ரீசெண்டோட விட்டு 37% கிட்ட ஃபைனான்சியல் சர்வீஸ் மட்டும்தான். ஓகே, டாப் 3 கம்பெனிஸ் வச்சுக்கலாம். ஓகே, அதை பற்றி பார்க்கலாம். என்னோட இப்போ உள்ள பிக்ஸ். ஓகே, ஆக்சுவலி டாப் 4 கம்பெனிஸ் என்னோடது. ஃபஸ்ட்டு வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஆல்ரெடி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ரேட் வந்து 63.4. ஓகேவா? வேல்யூவேஷன் எல்லாமே போட்டிருக்கேன். இதோட அட்வான்டேஜ் என்ன, டாப் டெக் ஆக்சுவலி நியூ ஏஜ் பேங்க். ஸோ இதோட ஓன் அப்ளிகேஷன் ரேட்டிங்கோட 4.9. ஸோ இது சான்ஸாக அதிக வாய்ப்பு இருக்குது க்ரோத் ஆக. ஏன்னா இதோட வேல்யூவேஷனே 46,000 crore தான். இன்கேஸ் ஐடிஎஃப்சி பேங்கில் வந்து 12 lakh crore. 12 lakh crore-லேருந்து 24 lakh crore ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஆனால் 46லேருந்து 1 lakh crore ஆகிறதுக்கு டைம் ஆகாது, என்னை பொறுத்த வரைக்கும் க்ரோத் ஆகுதுருக்கு. ஏன்னா இது வந்து பேங்காக 5 years தான் ஆகுது. ஸோ க்ரோத்துக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. டெக்னாலஜிலையும் சூப்பராக இருக்குது. எல்லா பேங்கோட 4.9 ரேட்டிங் வந்து குட். அடுத்து வந்து மணப்புரம் ஏன் சொல்கிறேன்னா, மணப்புரம் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு, அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் ப்ராப்ளம். அது கிளியர் ஆனதுக்கப்புறம் க்ரோத்தாக நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, கோல்டு, அவங்க கோல்டு அகெயின்ஸ்டாக லோன் கொடுக்குறாங்க. அது அவங்க கோர் பிஸ்னஸ். ஸோ அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங், கோல்டுக்கு அகெயின்ஸ்டாக லோன் கொடுக்குறது. அது போக 5,000+ பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க எல்லா ஏரியாலையும். ஸோ அதனால் எனக்கு என்னோட டாப் பிக்ஸில் மணப்புரமாக ஒன்று. ஓகே, ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்னால் நான் ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அது வேல்யூஷன் வந்து எனக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே மைக்ரோ ஃபைனான்ஸ் ப்ராப்ளம்னால அது ரேட் கம்மியாக இருக்குது. ஸோ அது ஒன்று பிக் பண்ணுறேன். இன்னொன்று சவுத் இந்தியா பேங்க். அது புக் வேல்யூட ரொம்ப கம்மியாக இருக்குது. அதோட மேனேஜ்மெண்ட்டும் சூப்பர். ஸோ அது எனக்கு லாஸ்ட்டு 2 பேங்க் எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட்டு ஓகே, வேல்யூவேஷனில் கம்மியாக இருக்கனால நான் அதை புக் பண்ணுறேன். பட் ஃபஸ்ட்டு 2 ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அதோட ரொம்ப போட மாட்டேன், பட் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு 30% போடலான்னு இருக்கேன். ஓகேவா? அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கலாம், என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ நானும் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, இந்த வீடியோவில் எனக்கு பிடிச்ச செக்டர் வந்து ஃபைனான்சியல் அண்ட் பேங்கிங் செக்டர். ஸோ அதோட நிஃப்டி 50லையும் கான்ட்ரிபியூஷன் அதிகம். அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருப்போம். சைனா, அமெரிக்கா, இந்தியா 3 கம்பேர் பண்ணி போட்டிருப்போம். எவ்வளோ முக்கியமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறது ஃபைனான்சியல் சர்வீஸ். ஸோ ஏன் அதை இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். அதுவும் ஃபைனான்ஸ் செக்டரில் வந்து ரொம்ப பெரிய செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணல. இப்போதைக்கு யங்கஸ்ட் NBFC
அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் பிளான். ஸோ அதோட ப்ளஸ் மைனஸை பற்றி சொல்லியிருப்பேன். என்னோட தனிப்பட்ட பிக்ஸின்னு சொல்லி இப்போ வந்து இவி செக்டர் வந்து பூமில் இருக்குது, பவர் செக்டர் பூமில் இருக்குது. ஸோ பேட்ரி எல்லாமே பூமில் தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸாக மாறும், கொஞ்சம் சீப்பாக மாறும், கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ஸோ அதனால ஃபியூச்சர் வந்து நோக்கின்னு போகலாம். ஓகே, க்ரீன் எனர்ஜி, பவர் டிரான்ஸ்மிஷன், ஏபி, ஓகே, இந்த மாதிரி டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னோடய பிக் வந்து ஃபைனான்ஸ் சர்வீஸ் தான். ஸோ ஏன் ரீசன் சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி இன்னொரு வீடியோலையும் போட்டிருக்கேன். இந்தியாவில் யங்ஸ்டர் தான் அதிகம். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக லோன்லாம் தேவைப்படும். ஸோ எனக்கு தெரிஞ்சு டாப் பிக்கில் வந்து ஃபைனான்ஸ் சர்வீஸ். உங்களோட பிக் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ.